நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக பிரீதா. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை கோரி முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் விவகாரம் தலைமை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு எதிராக வலுக்கிறது பொதுமக்களின் போராட்டம். பல்வேறு இடங்களில் காலி குடங்களுடன் சாலை மறியல் மற்றும் அரசு அலுவலகங்கள் முற்றுகை. முன்னாள் காதலர் மீதான புகாரில் நடிகை பிரீத்தி ஜிந்தா சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மும்பை காவல் நிலையத்தில் புகார். ஈராக்கில் தீவிரவாதிகள் வெறி செயல். ஒரே நேரத்தில் ராணுவ வீரர்கள் 1700 பேரை சுட்டுக் கொன்ற கொடூரம். முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளிட்ட 33 நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி லெக்ஸ் உள்ளிட்ட 5 நிறுவனங்கள் மனு தாக்கல் செய்துள்ளன. இதில் லெக்ஸ் நிறுவனத்தின் மனு மீது 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. மேலும் லெக்ஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் வழக்கில் இந்த வார இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இதேபோல் லெக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது மேலும் 5 நிறுவனங்கள் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளன. இவை முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கினை இழுத்தடிக்கும் முயற்சியாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். காதலித்து ஏமாற்றியதாக துர்கேஸ்வரி அளித்த புகாரை அடுத்து திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆஷிக் மீரா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திருச்சியை சேர்ந்த துர்கேஸ்வரி என்ற பெண் அதிமுகவை சேர்ந்த திருச்சி மாநகராட்சி துணை மேயர் ஆஷிக் மீரா தன்னை காதலித்ததாகவும் அவர் மூலம் தனக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்மலை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஆஷிக் மீரா தனது துணை மேயர் பதவியை இன்று திடீரென ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி மேயர் ஜெயாவிடம் அவர் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் திருச்சி அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜினாமா செய்துள்ள ஆஷிக் மீரா தமிழக அமைச்சராக இருந்து கார் விபத்தில் உயிரிழந்த மரியம் பிச்சையின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் காலை 11 மணிக்கு தொடங்கியது. இதனையடுத்து முதல் வேட்புமனுவை தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் தாக்கல் செய்தார். இதனையடுத்து அதிமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவநீத கிருஷ்ணன் மனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜமாலுதீனிடம் தனது வேட்பு மனுவை நவநீத கிருஷ்ணன் அளித்துள்ளார். மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அத்துடன் வேட்புமனு மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்போ காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுடுகாட்டு கூரை ஊழல் வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற TM செல்வ கணபதி தகுதி இழப்பு உள்ளானதால் அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியானது. இதைத் தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. கும்பகோணம் தீ விபத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம்.
2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் பயங்கர தீ விபத்து நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் 96 குழந்தைகள் உட்பட 16 பேருக்கு படுகாயம் நடைபெற்றது. இந்த 2004ஆம் ஆண்டு இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை இயற்றி அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஒரு குழு அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழங்கிய இழப்பீடு போதிய அளவில் இல்லை, பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எனவே தங்களுக்கு அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைக்க வேண்டும். அந்த குழு இது தொடர்பாக ஆய்வு செய்து எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதை நாங்கள் போதிய அளவில் இழப்பீடு வழங்கியுள்ளோம். எனவே அந்த பாதிக்கப்பட்ட 14 குழந்தைகளுக்கு நாங்கள் உரிய முறையில் சிகிச்சை அளித்துள்ளோம். எனவே அதிக அளவு இழப்பீடு வழங்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் மனுவை தள்ளுபடி செய்து 2 வாரத்திற்குள் ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை இயற்ற வேண்டும். அந்த அரசாணை அடிப்படையில் அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்குள் அந்த குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தும் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்பராஜ் என்பவர் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு முறையில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை அப்போது தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி 2 நாட்களுக்குள் தாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தனர். 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையை வியாழக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புதுக்கரை புதூரில் கடந்த 6 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கோபி அந்தியூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். டேங்க் தான் கட்டி வச்சிருக்காங்க. டேங்க் எந்த டேங்க்லயுமே தண்ணி இல்லைங்க. 3 வாரத்தாச்சும் தண்ணி வந்து லைட்டும் மெரிகிறது. கேட்டா நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும்னு சொல்றாங்க. வர்றதே இல்லைங்க. தண்ணி தான் நாங்கள குளிமாணிக்கா தோட்டம் கட்ட முடியல. எனக்கு மறியல் பண்றோம் சார். தண்ணியே வர்றது இல்லைங்க. கேட்டா நாளைக்கு வரும் இன்னைக்கு வரீங்க. எனக்கு தண்ணியே இல்லைங்க. அர்ஜென்ட் காலையில சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. இதேபோன்று கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியில் 40 மற்றும் 41வது வார்டு பகுதியில் 30 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததால் கரூர் திண்டுக்கல் சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக 41வது வார்டு தேமுதிக கவுன்சிலர் மோகன்ராஜ் கலந்து கொண்டார். இதனிடையே குளித்தலை தாலுகா மருதூரில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குளங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உடனடியாக தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகை பிரீத்தி ஜிந்தா சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. முன்னாள் காதலரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் மற்றொரு உரிமையாளருமான நெஸ்வாடியா மீது பிரீத்தி ஜிந்தா அளித்த புகாரின் பேரில் அவரது தரப்பு சாட்சியாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வழக்கு தொடர்பாக 2 பேரிடம் வாக்குமூலங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த இருவரும் போலீசாரின் தொடர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் மைதானத்தின் குறிப்பிட்ட இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் ஏதும் பொருத்தப்படாததால் பிரீத்தி ஜிந்தாவிற்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்நிலையில் பிரீத்தி ஜிந்தாவிற்கு எதிராக மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
ஈராக்கில் 1700 ராணுவ வீரர்களை கடத்தி சென்று கொத்து கொத்தாக தீவிரவாதிகள் கொன்று குவித்தது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. ஈராக் நாட்டின் திக்ரைத் நகரில் இந்த கொலைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான படங்களும் அவர்களது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் இதனை உறுதி செய்ய ஈராக் அரசு மறுத்துவிட்டது. ராணுவ வீரர்கள் சிலர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களில் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியுள்ளது. ஈராக் அரசுக்கு எதிராக சன்னி பிரிவை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இஷாஹி நகர், மோசூஸ், திக்ரீத், ஜலாலா, தாசியா ஆகிய தற்பொழுது அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தீவிரவாதிகளின் நடவடிக்கையை எதிர்கொள்ள ஈராக் அரசுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பலை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தியர்கள் யாரும் ஈராக் செல்ல வேண்டாம் என இந்திய அரசு எச்சரித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.